+2 அக்கௌண்டன்சியில் யூனிட் 2 சாப்டரில் MCQ பார்க்கலாம். ரிசிப்ட் அண்ட் பேமெண்ட் அக்கௌண்ட் இஸ் என்ன அக்கௌண்ட் கேட்குறாங்க. மொத்தம் 4 ஆப்ஷன்ஸ் இருக்குது. சரி, நாமினல் அக்கௌண்ட் என்ன வரும்? கரெக்ட், இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் வரும். பர்சனல் அக்கௌண்ட்டில் AR, AP, பேங்க், கேபிட்டல் அக்கௌண்ட் வரும். ஓகே, ரெப்ரசன்டேட்டிவ் பர்சனல் அக்கௌண்ட்னா மோஸ்ட்லி அவுட்ஸ்டாண்டிங் வரும். அப்போ ரிசிப்ட் அண்ட் பேமெண்ட் அக்கௌண்ட்டில் ஃபுல்லுமே டாலர் தான் இருக்கும், அதாவது ரிசிப்ட் அண்ட் கேஷ். அப்போ தட்ஸ் அ ரியல் அக்கௌண்ட். ரியல் அக்கௌண்ட்டில் தான் யூ கேன் சி கேஷ் ட்ரான்சாக்ஷன்ஸ். ஓகேயா? அடுத்தது ரிசிப்ட் அண்ட் பேமெண்ட் அக்கௌண்ட் ரெக்கார்ட்ஸ் ரிசிப்ட் அண்ட் பேமெண்ட்ஸ் ஆஃப் என்னென்னு கேட்குறாங்க. ஓகே, இட்ஸ் குட் கொஸ்டின். சரி, ரிசிப்ட் சொன்னாலே இதில் எல்லா ரிசிப்டும் உண்டு, ஆல் ரிசிப்ட்ஸ் உண்டு. அப்போ போத் ரெவென்யூ அண்ட் கேபிட்டல் நேச்சர். என்ன ரெவென்யூ நேச்சர்னால் எவ்ரி மந்த் ஆர் எவ்ரி இயர் வருது. கேபிட்டல் நேச்சர்னால் ஒன்ஸ் இன் வைல் வருது, அதாவது சேல் ஆஃப் ஃபர்னிச்சர் இல்லாட்டி லைஃப் மெம்பர்ஷிப் ஃபீஸ் அந்த மாதிரி. ஆனால் ரிசிப்ட் அண்ட் பேமெண்ட் அக்கௌண்ட்ங்கிறது ஏற்கனவே சொன்னேன், ஃபுல்லும் கேஷ் ட்ரான்சாக்ஷன்ஸ் வருது அதில், அதாவது போத் இன் அண்ட் அவுட். அதனால் இட் கண்டெய்ன்ஸ் போத் ரெவென்யூ அண்ட் கேபிட்டல் நேச்சர். ஓகே, லாஸ்ட் ஒன் பார்க்கலாம். பேலன்ஸ் ஆஃப் ரிசிப்ட் அண்ட் பேமெண்ட் அக்கௌண்ட் indicate what? Correct. So ஏற்கனவே சொல்லிட்டோம் அந்த கேஷ். அப்போனா it will show only the cash balance, cash and bank balance. Okay, yeah, thank you.